காளியம்மாள் அவர்கள் ஏடிஎம்கேல இணைஞ்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்களுடைய பதவி குறைக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ண போறாரு. பிஜேபி தலைமையிலான கூட்டணியில தான் ஏடிஎம்கேவே இருக்கு. இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில பார்ப்போம். நாம் தமிழர்ல இருந்து விலகி ஏடிஎம்கேல இணைஞ்சிருக்க அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் மேடையில் இருக்கும்போது இதே ஏடிஎம்கே பத்தி அவங்க எப்படி பேசிருக்காங்கிறத நீங்களே பார்க்கலாம். எம்ஜிஆர் உசுரோட இருக்கிறான்னு ஓட்டு போடுற கூட்டம்லாம் என்ன இருக்கு? ரெட்டல நான் சாகர வரைக்கும் ரெட்டல, நீ செத்துருன்ற இருந்து என்ன பண்ண? இப்படி பேசின இந்த காளியம்மாள் அக்கா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இனிமே போய் ஏடிஎம்கேக்காக இதே ரெட்டலைக்காக எப்படி ஓட்டு கேட்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. கேக்கு போயிட்டா நாம் தமிழுக்கு பின்னாடி கிடையாதுங்க. இங்க பாத்தீங்கன்னா அனீஸ் பாத்திமா பர்ஹானா, தாரிகா, கார்த்திகா, மரிய ஜெனிஃபர், சுனந்தா தாமரைச்செல்வன், வெண்ணிலா தாய்மணவன், இன்னும் ஏகப்பட்ட மகளிர்கள் இங்கே நாம் தமிழர் கட்சியில் அடையாளத்தோடு இருக்காங்க. பல பேர் மேடைகளில் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் போனது நாம் தமிழருக்கு பெரிய இழப்பு கிடையாது. இது போல இப்போ நான் பட்டியல் போட்டது போல இன்னும் பல பேர் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க. காளியம்மாள் அவர்கள் போய் எப்படி ஏடிஎம்கே இணைஞ்சாங்களோ இதே போல தான் இதற்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அவர்களும் திமுக இணைஞ்சிருந்தாங்க. உடனே நாம் தமிழரில் ஊடக வெளிச்சம் உள்ள இப்ப காளியம்மாள், ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் போன்ற ஆட்கள் மாற்று கட்சிக்கு வரும்போது அந்த கட்சியில, அதாவது நாம் தமிழர்ல இருந்து டிஎம்கேக்கு போன இந்த ராஜீவ்காந்தியை உடனே பெருசா தூக்கி காட்டணும் அப்படின்ட்டு திமுக அவருக்கு மாணவர் அணி செயலாளரோட பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. சரியா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனேயே அந்த பொறுப்பை எடுத்துட்டு உடனே கீழே இறக்கி மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இதற்கு மிக முக்கியமா இங்க பேசப்படுவது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் மட்டுமே பேசுறதுக்காக தாங்க ராஜீவ்காந்திக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த அஜெண்டா முடிஞ்சிருச்சு, இனிமே அவர் எங்களுக்கு தேவையில்லை. அவர் இப்ப சீட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ்லாம் இவர் இப்படி மேல போனார்னா அப்புறம் எங்களுக்கு என்னங்க வேல்யூ இருக்கு, எங்களுக்கு என்னங்க ஆதாயம் இருக்கு அப்படின்னு அங்க போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால அப்ப ராஜீவ்காந்தி இதுக்கு மேல இனிமே வச்சிருக்க தேவையில்லை அப்படின்ட்டு தான் அவருடைய பதவி குறைக்கப்பட்டு இன்னும் இருக்க கீழே போறதுக்கான வாய்ப்புகள் தான் ராஜீவ்காந்தி இருக்குன்னு அந்த திமுகவோட அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்று நடந்திருக்குங்க சென்னையில். அதில் 98 மாவட்ட செயலாளர்கள், மொத்தம் 133 மாவட்ட செயலாளர்களை 98 மாவட்ட செயலாளர்கள் நம்ம கூட்டணிக்கு போயிடலாம், அதுவும் என்டிஏ கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு 98 மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாகவும், பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க கட்சி என்ன சொல்லுதோ அதை அப்படியே நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆதரவு தெரிவித்ததாகவும் தகவல்கள் இருக்கு. அந்த குறிப்பாக அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்றது, நம்ம முதல்ல அண்ணன் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சீட்டு வாங்கி உள்ளக போயிடலாம், அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைச்சா போதும், அவரை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சதாக தகவல்கள் வருது. அதனாலதான் 15ஆம் தேதி அவர் டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு அந்த என்டிஏ கூட்டணியில அவர் ஜாயின் பண்றதா இருக்கிறதுக்காகத்தான் தேர்தல் ஆணையம் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கிறதா இருந்தது 16ஆம் தேதி தள்ளி போயிருக்கிறதாக ஒரு தகவலும் வெளியில வந்துகிட்டு இருக்குங்க. என்னப்பா விஜயும் போய் என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டாரா அப்படின்னா, சரி என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணியா இல்ல பிஜேபி தலைமையிலான கூட்டணியா? மாவட்டம் வாரியா, அதாவது அவங்க வருவாய் மாவட்டமா ஒரு 8 வருவாய் மாவட்டங்களை அறிவிச்சு அதற்கு ஒவ்வொருத்தவங்களையும் தலைமையா போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய தலைமை அப்படின்னு அந்த 8 மாவட்டத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் ஏடிஎம்கே, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில மட்டும் சென்னையில மட்டும்தான் அவர் நடக்கிறாரு. 4 இடங்கள்ல பிஜேபியோட பொறுப்பாளர்கள் தலைமையில தான் 4 வருவாய் மாவட்டங்கள் நடக்குது. இன்னொன்னு டிடிவி தினகரன், இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ், இன்னொன்னு ஜி.கே. வாசன். அப்பனா ஏடிஎம்கே கூட்டணியில பிஜேபி இல்ல, பிஜேபி கூட்டணியில தான் ஏடிஎம்கே இருக்கு. அதுலதான் இப்ப விஜயும் போய் ஜாயின் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஏடிஎம்கே இல்லைங்க, பிஜேபி தான், வடக்கன்ஸ் தான் வர வேண்டிய தேவை இங்க இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது, தெலுங்கர்கள், அதாவது திராவிட அரசியலும் ஆரிய அரசியலும் ஒன்று சேர்ந்து எதிர்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல வந்துச்சே பாருங்க தமிழ் தேசிய அரசியல். நாம் தமிழர் மும்முனை போட்டி, திராவிடமா ஆரியமா தமிழ் தேசியமா அப்படின்னு தான் தமிழ்நாட்டோட அரசியல் இருக்கு. இந்த அரசியல்ல மக்கள் திராவிடத்தை வெல்ல வைக்க போறாங்களா, ஆரியத்தை வெல்ல வைக்க போறாங்களா, இல்ல தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.